ஆனா அந்த நாட்கள்ல யோசேப்பு கையில் இல்லாத ஒரு வேதம் இல்லை, ஆனா அவன் இதயத்துல தேவனுடைய சத்தியத்துடைய வார்த்தை இருந்துச்சு. அதனால யோசேப்புக்குள்ள ஒரு கனிதருகிற வாழ்க்கை, நமக்குள்ள ஒரு கனிதருகிற வாழ்க்கை இருக்குது. நம்ம எல்லா ஆண்டோட பிள்ளைகள் தான், நீங்களும் நானும் எல்லாரும் ஆண்டோட பிள்ளைகள் தான். நமக்குள்ள என்ன கனி இல்லை தெரியுமா? மத்தேயு 7 அதிகாரத்தினுடைய 16 வாசிங்க. மத்தேயு 7 அதிகாரம் 7 16 வாசிங்க. அவருடைய கனிகளினாலே அவர்களை என்ன அறிவீர்கள். கனிகளினாலே ஒருத்தர் அறிய முடியும். உங்க கேரக்டர்னால உங்களை என்ன முடியும், உங்க குணத்தினால உங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் யாருன்னா எனக்குள்ள என்னை பார்க்கிறோம், என் கூட இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி நல்லா கேரக்டர் தெரியும். என் கனியினாலே உங்களை அறிஞ்சு கொள்ள முடியும், என்ன அறிஞ்சு கொள்ள முடியும். நீங்க யாரு என்ன தெரிஞ்சுக்க முடியும் போது நான் பேசுகிற வார்த்தை, நான் செயல்படுகிற காரியம், எனக்குள்ள இருக்கிற கனி, சுபாவம் என்ன சொல்றது, எனக்குள்ள இருக்கிற கேரக்டர், அது என்ன கவிதை இருக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தா அது நல்ல மரமா இருந்தா, நல்ல எனக்குள்ள நல்லது இருந்தா எனக்குள்ள நல்ல கனியை பண்ணுவேன், நான் கொடுப்பேன். இல்லைன்னா நான் கெட்ட மரத்தில் இருக்கிற கெட்ட பழத்தை போல நான் கெட்டதை செய்வேன். அது கலாச்சார 5 அதிகாரத்தினுடைய 22 வாசிக்கும். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஒன்றுமில்லை. கலாத்திரத்துல நம்ம ஆவியின் கனிகளை குறிச்சு அவ்வளவு சொல்றோம். நமக்கு அன்பு இருக்குது, சமாதானம் பண்றமா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நமக்குள்ளே ஒரு சில ஒவ்வொரு மரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. நமக்குள்ள ஏதோ ஒரு கனி நம்மகிட்ட இல்லை. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரே, ஏதோ ஒரு கனி நம்மகிட்ட அன்பு இல்லாம அன்பு குறைஞ்சு போயிருக்கலாம், இச்சையடக்கம் நமக்குள்ள இல்லாம இருக்கலாம். நமக்குள்ள ஏதோ ஒரு கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை மறைவிடங்கள்ல ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குதுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கலாத்திர சொல்றாரு, நமக்குள்ள கனிதங்கிற ஜீவத்தை கத்தர் பார்க்க, நம்மளோட குணங்களில ஒரு மாற்றத்தை கத்துறது பார்க்கிறாரு. இச்சையடக்கம் இல்லாம இருக்குதா, நம்ம இச்சையடக்கம் நமக்கு இல்லைன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட இச்சையடக்கம் இருப்பாங்க, கண்கள் எச்சரிக்கை இருப்பாங்க. எனக்கு நிறைய போன் வரும், ஏகப்பட்ட போன், எங்கெங்கயோ வரும். பெங்களூர்ல ஒரு போன் வந்துச்சு. ஒரு சகோதரர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, பிரதர் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என் கண்ணு நான் யாரை பார்த்தாலும் தப்பாவே எனக்கு தோணுது, யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆணை பார்த்தா கூட எனக்கு தப்பா தோணுது. இந்த கண்ணில் எனக்கு இச்சையடக்கம் இல்லை, சிந்தனை இச்சையடக்கம் இல்லை. நம்முடைய இதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்குதோ அதுதான் வாய் பேசும். அப்போ அவன் மனிதனுடைய வாழ்க்கையில என்ன உங்க இதயத்தில் நிறையுதோ அப்பதான் நீங்க கனி கொடுப்பீங்க. நீங்க கனி கொடுக்காத காரணம் என்ன, உங்க இதயத்தில் எதை நிரப்புறீங்களோ அதுதான் நீங்க கனி கொடுக்க முடியும். உங்களோட வைராக்கியத்தை உள்ள வச்சுட்டீங்கன்னா உங்க வாயில வைராக்கியம் வரும். நீங்க கசப்பு உள்ள வச்சுட்டீங்கன்னா உங்க வாயில கசப்பா வரும். உங்க